சினிமா நடிகைக்கும் போதை பொருளுக்கும் பார்ட்டிகளுக்கும் வந்து யார் செலவழிச்சாலும் அது வெட்டி செலவு தான். யார் அப்படி செலவழிக்க முடியும்? எங்கிருந்தோ பணம் கொட்டணும். சினிமான்னா நீங்கள் சினிமா மட்டும் எடுத்துக்கூடாது. சினிமா, நடிகை, போதைப் பொருள், பேகு, 45 லட்ச ரூபா பேகு. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வருடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதல்வர் குடும்பத்தில் முட்டி நிற்கும் பிரச்சனை அது. என்னன்னா, இதை பற்றிய முழு தகவலையும் கொடுத்தவர் வந்து மருமகன் தான். யார்? டெல்லிக்கு கொடுத்தவர். இதுக்கு ஒரு புள்ளி வைக்கணும்னா இவங்களை அடக்கிறதுக்கு அவங்க தான் லாய்க்கு. அதுடைய விளைவு தான் வந்து டெல்லிக்கு தகவல் போய் ரெய்டு வந்தது. இவங்க இந்த ரித்தீஷுங்கிற, இதுக்கு முன்னால் ரித்தீஷ் பேர் உங்களுக்கு தெரியுமா? ஆகாஷ் பாஸ்கரன் பேர் உங்களுக்கு தெரியுமா? விக்ரம் ஜூஜு பேர் உங்களுக்கு தெரியுமா? அவர் 250 கோடி ரூபாய்க்கு வாட்ச் வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி வெளியில வந்துச்சு? எங்கேயோ தகவல் போய் தானே. இந்தோனேஷியாவில் எத்தனை அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து நிலக்கரி சுரங்கம் வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து நிலக்கரி சுரங்கம் வியாபாரத்தில் தான் அங்கே இருந்தேன். பொன்முடி வந்து சைவம் வைணவம்லாம் பேசினார், வேறு மாதிரி கொச்சையாக பேசினார். முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மனைவியை கூப்பிட்டு போய் நல்லா கும்பிட்டு வந்திருக்காரு. எனக்கு என்ன புரியலன்னா, அங்கே பேசினார்ல மேடையில், சைவம் நம்ம நிற்க வச்சு உட்கார வச்சுலாம் பேசினார். அவர் அளவுக்கு நம்மளால் கொச்சையாக பேச முடியாது. அங்கே போய் திருவண்ணாமலையில் மனைவி கிட்ட வந்து இந்த கோயில் சைவமா வைணவமா அப்படிங்கிறத விவரமாக சொல்லியிருப்பாரா? இந்த மேடையில் சொன்ன விவரத்தை அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரா? தெரியல. நம்ம திமுக கூட்டணியில் இருக்கார். எதிர்கட்சிகள்லாம் வந்து அவ்வளோ ஒத்துமையா இல்லை அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு. அப்போ அவர் சந்தோஷப்படணுமா வருத்தப்படணுமா? சந்தோஷப்படணும். ஆனால் ஆதங்கப்படுறாரு, வருத்தப்படுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இன்னும் திமுக கூட்டணியில் நிச்சயமாக இருக்க போகிறோங்கிறது உறுதி இல்லை. அவர் மனதில் வேற ஏதோ ஓடுகிறது. Best Properties and Management. Contact 7667008999. அங்கே மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு துபாயில் ஒரு விழாவில் வந்து மோகன்லாலுக்கு விருது வந்து எங்கையால் கொடுக்க வச்சாங்க பல வருஷங்களுக்கு முன்னால். அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, ஹீரோவுக்கு வந்து 70 லட்சம் ரூபா தான் மேக்சிமம். 1 கோடி ஒரு உதாரணமாக வச்சுங்க, இவ்வளோதான். இந்த 10 கோடி 15 கோடிக்கெலாம் வேலை இல்லை. இது யாருக்கு? மம்முட்டி மோகன்லாலுக்கு. அதுக்கு அடுத்த லெவலில் இந்த பிருத்திவிராஜ், சுகுமார், இன்னும் கொஞ்சம் பேர்லாம் இந்த பகத் ஃபாசில்லாம் வருவாங்க. இங்கே நம்மளுடைய பெரிய மாஸ் ஹீரோக்கள்லாம் 100 கோடி ஆவரேஜாக 75, 50, 60, 200 கோடி வாங்குறவங்களாம் கூட இருக்காங்க. 150, 200 கோடி. அதான் 150, 200, அதான் 50லேருந்து 200 வரைக்கும் வெறும் ஹீரோக்கு மட்டும். என்ன டேக்ஸ் கட்டியாக வாங்குறாங்க? இந்த இவங்க சம்பாதிக்கிறதுக்கும் அந்த பட தயாரிப்பாளர்கள் சம்பாதிக்கிறதுக்கும், அது ரெட் ஜெயண்ட்டாக இருக்கட்டும், எந்த ப்ளூ ஜெயண்ட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் இங்கிலீஷில் பேர் வைக்கிறதெல்லாம், முதல்வர் வந்து தமிழில் வந்து எல்லோரும் குழந்தைங்களுக்கு பேர் வைங்கன்னு சொல்லுவார். ஆனால் அவங்க வீட்டு கம்பெனிக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு சன்ஷைன்னு வைப்பாங்க, ரெட் ஜெயண்ட்டுன்னு வைப்பாங்க. அவங்க பினாமியாக வைக்கிற பிக்சர்ஸ் வந்து டான் பிக்சர்ஸ்னு வைப்பாங்க. இந்த ரத்தீஷ் தா, ஆகாஷ் பாஸ்கர் தா, யாரதோ இந்த டான் பிக்சர்ஸு, இதெல்லாம் இங்கிலீஷு. ஆனால் மற்றவங்களாம் மட்டும் வந்து தமிழில் பேர் வைக்கணும். என்ன இது வந்து ஒரு இரட்டை வேடம். இப்போ அதுதான் வந்து இப்போ வந்து எங்கே இதை போயிட்டுருக்குன்னா, அவர் உதயநிதி சாருக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ காய்ச்சல்னு சொல்கிறாங்க. அது இப்போ இந்த சீசன் மழை மாதிரி வர்றதுனால காய்ச்சல் இருமல் வரலாம். ஆனால் என்னன்னால் பணத்தை வந்து இந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறது, வெட்டியான செலவுகளில் சினிமா நடிகைக்கும் போதை பொருளுக்கும் பார்ட்டிகளுக்கும் வந்து யார் செலவழிச்சாலும் அது வெட்டி செலவு தான். யார் அப்படி செலவழிக்க முடியும்? எங்கிருந்தோ பணம் கொட்டணும். தமிழ்நாட்டில் அப்படி பணம் கொட்டக்கூடியது ஒன்று டாஸ்மாக்கு, அதாவது மது. ஏன்னா அதில் டாஸ்மாக் மூலமாக வரதை விட இந்த நம்ம கூட பேசணும் FL2ன்னு இந்த ரெஸ்டாரண்ட்டு, பாரு, இங்கெல்லாம் தான் அதிகமாக வருதுன்னு. ஸோ மொத்தம் அந்த மது. இன்னொன்று மணல், கனிம வள கடத்தல். இதெல்லாம் வந்து வரவுக்கு. செலவை என்ன பண்ணுறது? சினிமான்னா நீங்கள் சினிமா மட்டும் எடுத்துக்கூடாது. சினிமா, நடிகை, போதைப்பொருள், பேகு, 45 லட்ச ரூபா பேகு, இந்த மாதிரி இத்தியாதி செலவுகள். சார், இதெல்லாம் அதிமுக பீரியடில் இல்லைன்னு சொல்கிறீங்களா சார்? அதாவது இல்லவே இல்லைன்னு நமக்கு தெரியாது. நிச்சயமாக இதில் ஒரு 10% இருந்திருக்கலாம். 10% இருந்திருக்கலாம். இல்லை, நான் சொல்கிறது வந்து ஒரு தோராயமாக சொல்கிறேன். நம்ம என்ன இதில் என்ன அளவீடு. இப்போது அப்போ கூட பார்த்தீங்கன்னா JK ரித்தீஷ்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் முதல்ல திமுகவில் இருந்தார், அப்புறம் அதிமுக போனார். அவர் சும்மா ஒரு 2-3 படம் தான் வந்தார். அவர் ஒன்றும் பெரிய ஹீரோலாம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் வசதியானவர். அவர் போய் பெட்ரோல் பங்கில் போய் கார் பெட்ரோல் போட்டோன்னா அப்படி கீழே இறங்கி நின்று
யாரெல்லாம் அந்த பெட்ரோல் பங்க் ஸ்டாஃபுக்கு பக்கத்தில் வரவன் எதில் வந்து யாரெல்லாம் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு 500 நோட்டு கொடுப்பாரு. ஏன்னா ஒரு 10 பேர் வருவான், 5000 ரூபா. இதனால் அவர் எங்கே போனாலும் அவர் பின்னால் ஒரு 20 பேர் 30 பேர் பின்னாலே ஓடுவான். அவருக்கு ஒரு சந்தோஷம், நம்ம பின்னால் எப்போவுமே ஆள் இருக்காங்க. நீங்கள் 500 ரூபா கொடுத்தா உங்கள் பின்னாலேயும் வருவான், நான் 500 ரூபா கொடுத்தா என் பின்னாலேயும் வருவான். இது வந்து இயல்பான விஷயம். அந்த மாதிரி 1-2 பேர் இந்த கொஞ்சம் அதாவது தன்னுடைய அந்த பகட்டை காண்பிப்பவர்கள் வந்து இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படி ஒரு 45 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பேக்கு கொடுக்குற அளவுக்கு வந்தது வந்து அதிமுக ஆட்சியில் நிச்சயமாக நடைபெறலை. அதிமுக ஆட்சியிலையும் இதே நடிகர்கள் தானே இருந்தாங்க. இதே தனுஷி, இதே சிம்பு, இதே அப்போ பிரபுதேவா இருந்தார், விக்ரம் இருந்தார், ஏறத்தாழ இதே நடிகர்கள், அஜித், விஜய். அவங்க 50 கோடி மேலே 30 கோடி வாங்கியிருப்பாங்க, அப்புறம் 50 கோடி வாங்கியிருப்பாங்க, அப்புறம் 100 கோடி வாங்கியிருப்பாங்க, அவங்க வச்சுருப்பாங்க. இப்படி கண்ணா பின்னா என்று வந்து வாரி கொட்டி செலவு பண்ணி பண்ண அதாவது வெளியில் பகட்டாக தெரிகிற அளவுக்கு. இப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வருடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதல்வர் குடும்பத்தில் முட்டி நிற்கும் பிரச்சனை அது. என்னென்னா, அவர் சபரீசன் சமீபத்தில் மாப்பிள்ளை வந்து லண்டனில் இருக்கார், அவர் இங்கே இல்லை. ஏன்னா வந்து கொஞ்சம் பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் செட் ஆகலை. சபரீசன் தரப்பில் வந்து சொல்லப்படும் நியாயம் என்னென்னா, 10 வருஷம் எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் தான் வந்து கட்சியை கட்டி காப்பாற்றினேன். அப்போ உதயநிதி வந்து சினிமா நடிகராக தான் இருந்தார், அரசியலுக்கு வரப்போகிறது இல்லைன்னு சொன்னார். அப்புறம் வந்தார், பட் ஆனால் அப்போ இல்லை. நான் தான் வந்து எல்லா அமைச்சர்களுமே அவர்கிட்ட தான் போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, டிஃபேக்டோ கட்சி தலைவராக அவர் வந்து இன்டைரக்டாக இருந்தார். ஒரு நிழல் முதல்வராக முதல்வர் இல்லை நிழல் தலைவராக இருந்தார். ஸ்டாலின் சார்பில் எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடியவர். ஸ்டாலின் அவர் கேட்டு தான் எல்லா முடிவும் எடுப்பாங்கன்றது. நடுவில் கூட ஒரு தடவை KN நேரு வந்து அதாவது 2021 ஆட்சிக்கு வந்த புதுசில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வேணும், மாப்பிள்ளையை பார்த்துருங்கன்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் சொன்னதாகவும், KN நேரு வந்து அவர் எதுக்கு பார்க்கணும், அவர் என்ன கட்சியில் ஏதாவது பதவியில் இருக்காரா, இல்லை ஆட்சியில் பதவியில் இருக்காரா, எதில் இருக்கார், நான் எதுக்கு அவரை பார்க்கணுன்னு அவர் கேட்டதாகவும், இல்லை அவரை பார்த்தா தான் சரியாகும்னு முதல்வர் ஸ்டாலின் இதெல்லாம் வந்து வெளியில் பேசப்படுபவை, நமக்கு தெரியாது. சொன்னபோது உடனே தலைவரே எனக்கு பின்னாலேயே 40 MLA இருக்காங்க, ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லிட்டு போனாராம் KN நேரு. இப்படின்ற ஒரு தகவல் உலாவுது. இருக்கலாம், அவருக்கு பின்னால் 40 பேர் இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. அதாவது அந்த அதிருப்தியை அவர் தெரிவித்தார், அது வரைக்கும் புரியுது. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, சபரீசன் என்ன சொல்கிறார், அந்த பணம் வந்து கொண்டு போய் ஒரு சொந்த ஃப்ளைட்டில் போய் 16 பேர் மொத்தமாக போய் அங்கே என்னமோ லுலு குரூப்பை வந்து இங்கேருந்து பணம் அங்கே போய் அங்கேருந்து திருப்பி இங்கே உள்ளே வந்துச்சுன்னெலாம் பேசப்பட்டது. அங்கே போய் ஒரு பேங்க் வாங்கினாங்க, ஒரு குட்டி பேங்க் ஒன்று வாங்கினாங்க. அப்புறம் வந்து முதல் குடும்பம் வந்து அங்கே ஏதோ ஒரு யூரோப்பில் வந்து ஸ்டீல் ஃபேக்ட்ரி, பீர் ஃபேக்ட்ரி, இப்படி தொழிற்சாலைகள். அவர் ஆக மொத்தம் ஊழல் பணம் தான், அதில் ஒன்றும் பெரிய சந்தேகம் இல்லை. அதில் வந்து அவங்க நாய் வித்த காசு குறைக்கவா போகுதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அவர் சபரீசனுடைய கண்ணோட்டம் என்ன, இது பேசப்படுவது. நான் கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் வந்து இந்த சம்பாதிச்ச பணத்தெல்லாம் வந்து முதலீடு பண்ணி தொழிற்சாலைகளில் வெளிநாட்டில் முதலீடு பண்ணி அங்கேருந்து வருமானம் வருது குடும்பத்துக்கு. ஒரு தொழிற்சாலையில் போட்டால் அது லாபமாக வருதில்லை. ஆனால் உங்கள் பையன் என்ன பண்ணுறாரு, நடிகைகளுக்கு 40 நடிகைகளை கூப்பிட்டு அவருனா என்ன, அவருடைய ஆட்கள் எங்கே அந்த பணம் தானே ரொட்டேட் ஆகுது, அந்த மாதிரி வாரி அரைச்சி இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி ரேவிங் பார்ட்டின்னு பேர். இந்த இத்தியாதி பார்ட்டிக்கு பேர் வந்து அது மாதிரி வரும்போது கோடிக்கணக்கில் ஒரு பார்ட்டிக்கு 40 கோடி 50 கோடின்னு செலவு பண்ணுறாங்க. இது மக்களிடையே. இப்போ அவர் பீர் ஃபேக்ட்ரி நடத்துகிறாரு நான் சொன்னேன்னா, சும்மா இப்படி தான் இவங்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லுவார், இந்த திருசக்தி கப்சா விடுவார், அவருக்கு என்ன ரொம்ப பார்த்தாரா அவர் அப்படின்னு கூட கேட்பாங்க. இதுக்காக வந்து அவங்க வந்து ஸ்டாலின் பேர்லேயோ சபரீசன் பேர்லேயோ வந்து லைசன்ஸ் வாங்குவாங்க, அது யாரோ ஒரு பினாமி பேரில் தான் வாங்குவாங்க. இந்தோனேஷியாவில் எத்தனை அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து நிலக்கரி சுரங்கம் வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து நிலக்கரி சுரங்கம் வியாபாரத்தில் தான் அங்கே இருந்தேன். நிலக்கரி சுரங்க வியாபாரத்தில் இந்தோனேஷியாவிலேயே நான் தான் முதல் நம்பர் 1 தொழிலதிபர். எனக்கு தெரியாமல் அங்கே யாருமே வந்து ஒரு நிலக்கரி சுரங்கம் வாங்க முடியாது, விற்க முடியாது பல வருஷங்கள். எனக்கு தெரியும் யார் யார் வந்து அப்போ வாங்கினாங்க, இப்போவும் வச்சுருக்காங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்க, யார் பேரில் வச்சுருக்காங்க தெரியும். வேண்டாம், அதுக்குள்ளே போக வேண்டாம்.
அப்போ ஏதோ ஒரு பேரில் வைப்பாங்க. அது வந்து எல்லாருமே அவர் என்ன சொல்கிறாரு, நான் குடும்பத்துக்கு வந்து பணத்தை வந்து சேமித்து முதலீடு ஒழுங்கான முதலீடு பண்ணி அதை நான் வந்து பெருக்கிறேன் பணத்தை. இப்படி பணத்தை வாரி இறைச்சி வெளியிலையும் தெரியுது. இப்போ ஃபேக்ட்ரி நடத்தினா தெரியாது, புரியுது. இப்படி வாரி இறைச்சி நடிகைகளை கூப்பிட்டு கூத்தடிச்சா இது வந்து அப்படின்னு சொல்லி இங்கே இது ஒரு டக் ஆஃப் வார் வந்து இருக்குது. இதில் வந்து அம்மா வந்து மகனையும், அது இயல்பான விஷயம், தாய் மகனையும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது. அப்பா வந்து மகளும் மருமகனும் சொல்வது வந்து நியாயம்தான், பேரை கெடுத்துக்கிட்டே போகிறோம். அதுவும் இந்த டாஸ்மாக் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப முதல்வருக்கு வந்து மகன் பேரில் வருத்தம் அப்படின்னு ரொம்ப அது இந்த ரத்தீஷ் இந்த குரூப்பெல்லாம் வந்து ரொம்பவும் அதிகமாக ஆட்டம் போட்டுட்டாங்க அப்படின்ற வருத்தம் வந்து அவருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசப்படுகிறது. இதனால் அந்த முதல்வர் குடும்பத்தில் ஒரு 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 பிரச்சனை முட்டிக்கிட்டு நிற்கிது. சரி, இப்போ என்னமோ தெரியல, இது சீசன் போல் இருக்குது. அப்பா பையனுக்குள்ள சண்டைங்கிறது வந்து பாமகவில் நடக்குது. அங்கே லாலு பிரசாத் யாதவ், இங்கே எல்லா இப்போ திமுகவில் உள்ள வெளியே தெரியலையே தவிர உள்ளே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த அப்பா பையன் பிரச்சனை கொஞ்சம் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட அதுவும் வந்து இப்போ திமுக பாமக ரெண்டு இடத்துலையும் அதிகமாக இருக்குது. சார் இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த ஓய்வுன்றது வந்து நிரந்தர ஓய்வாக இருக்குமான்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது. இல்லை, கொஞ்ச நாளைக்கு அவர் அதாவது காய்ச்சலாக இருக்கலாம். நம்ம வந்து காய்ச்சலாக இருக்கிறவரை போய் நம்ம வந்து வேறு ஒரு அரசியல் காரணங்கள் கற்பிப்பது நாகரிகம் இல்லை. அதே சமயத்தில் கொஞ்ச நாள் அவரை வந்து ஓய்வு, அதாவது அடக்கி வாசிங்க. ஓய்வுன்னா என்ன, அடக்கி வாசிங்க ஐயா, இந்த பார்ட்டி எல்லாம் வேண்டாம், ஒழுங்காக ஆஃபீஸ் மட்டும் போயிட்டு வாங்க. இல்லை, இந்த சம்பவம் நடக்குது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் மோடியும் பார்த்துருக்கோம், ஈடியும் பார்த்துருவோம், இந்த டைலாக்லாம் வந்தது. இதுக்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு சில பேருக்கு இந்த பரீட்சை வந்தால் ஜுரம் வரும், சில பேருக்கு தேர்தல் வந்தால் வரும், சில பேருக்கு ரெய்டு வந்தால் வரும். ரெய்டு வந்து ஒரு அமைச்சருக்கு வந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுக்கு ரெய்டு வருது அப்படிங்கும்போது சில பேருக்கு ஜுரம் வரும். இது எந்த விதமான ஜுரம்னு நமக்கு தெரியல. இயற்கையான இயல்பான காய்ச்சலாக கூட இருக்கலாம். ரெண்டாவது, அவரை வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் துள்ளுனீன்னா ஒட்டு மொத்தமாக மேலே டெல்லியிலேருந்து நம்மளை துள்ளுன்னா கிள்ளி எரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற அந்த பயத்தினால வந்த காய்ச்சலா, அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்காங்களான்னு வரும். ரெண்டாவதுங்க, மனித உடலுங்கிறத வந்து நம்ம வந்து பேணி காக்கணும். நான் பொதுவாக சொல்கிறேன், யாரையும் மனசில் வச்சு சொல்லலை, நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும். இந்த உடலை நம்ம மிஸ்யூஸ் பண்ணோன்னு வச்சுங்க, எல்லா விதமான கெட்ட பழக்கங்களையும் வச்சு மிஸ்யூஸ் பண்ணோம்னா அந்த உடல் வந்து தாங்காது. அந்த உடலில் வந்து அது அது அதற்கான அறிகுறிகள் அடையாளங்களை காண்பித்து விடும். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, நான் பொதுவாக உங்களையும் என்னையும் வச்சு சொல்கிறேன். நம்மளுடைய பழக்கங்கள் வந்து ஒரு அளவு, தீய பழக்கங்கள் வந்து இல்லாத ஆள் யார் அப்படின்னு பார்த்தா பல பேர் தீய பழக்கங்கள் இருக்கும், ஒரு சில பேர் தான் வந்து நல்ல பழக்கங்கள் இருக்கும், இதெல்லாம் ரைட்டு. பட் அந்த தீய பழக்கங்களுக்கும் ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை தாண்டி போகும்பொழுது யார் அந்த அவருடைய உடல் நலம், அந்த குடும்பத்துடைய அவர்களுடைய உடல் நலம், ஏன்னா இவருக்கு உடம்புக்கு யாராவது ஒருத்தருக்கு வந்துச்சுன்னு வைங்க, இப்போ எனக்கு உடம்புக்கு வந்துச்சுன்னா அது என்னுடைய குடும்பமும் அதில் வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. அவர்களை சுற்றி இருப்பவர்கள், ஆட்சியில் இருந்தாங்கன்னா ஆட்சியில் அந்த ஆட்சியுடைய இமேஜு, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அவருக்கு சாதாரண காய்ச்சலாக தான் இருக்கும், இருமல் மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு 4 நாளில் பழையபடி பணிக்கு வந்துடுவாருன்னு நம்ம நம்புவோம், அவரை வந்து வாழ்த்துவோம். அதே சமயத்தில் இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, இது வந்து பிரச்சனைக்கு காரணம் இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம்ங்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த 45 லட்ச ரூபா பேக் வாங்கிட்டு போன பார்ட்டிக்கிட்டலாம் கேட்டால் தான் நமக்கு தெரியும். உங்களையும் என்னையும் கேட்டால் நமக்கு என்ன தெரியும்? 45 லட்ச ரூபாய்க்கு ஒரு பேக் வாங்கிட்டு போச்சிங்களா, ஒரு 40, அந்த 40 நடிகைகளை கூப்பிட்டு கேட்டால் தான் இது என்ன பிரச்சனை என்ன ஏது அப்படிங்கிறது தெரியும். ஆக இது வந்து ஒரு 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 அதாவது அவங்கவுங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவருக்கு அடுத்தது ஒரு வாரிசு இருக்குது. அந்த வாரிசு அவர் எங்கேயோ வெளியூரில் ஃபோட்டோ போட்டு யார் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அது இந்த வயசுக்கே வருது. என்ன
என்ன பண்ண முடியும்? சில விஷயங்கள் வந்து இந்த ஜீன்ஸ்லேயே வரும், அது மாற்ற முடியாது. நல்ல பழக்கங்களும் அப்படி தான், கெட்ட பழக்கங்களும் அப்படி தான், ரத்தத்திலேயே ஊறி இருக்கும். கருணாநிதியிலேருந்து வருதுன்னு சொல்ல வரீங்களா? அதான் தலைமுறை தலைமுறையாக வரும். வனவாசம் படித்து பார்த்தா, கண்ணதாசன் எழுதினதை பார்த்தா உங்களுக்கு வந்து ஏன் சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன், எதுக்காக சொல்கிறேன்னு புரியும். நான் ஒன்றும் இதுவாக சொல்லலை. வனவாசம் படித்து பாருங்கள், காசு கொடுக்காமல் போயிட்டு வந்ததெல்லாம் வந்து தெளிவாக எழுதியிருப்பார் கண்ணதாசன். அவரும் போனார், அவர் காசு கொடுத்துட்டு போனார், கொடுக்காமல் போனவரை பற்றி எழுதியிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்புறம் யாரோ ஒருத்தர் ஈரோட்டில் ஒருத்தர் அவர் வந்து காவேரி கரையில் போய் வந்து விபச்சாரிகளை வச்சு கும்மி அடிப்பாருன்னு சொல்லி அவரோட கூட வந்து சிஷியராக இருந்தவரே எழுதியிருக்காரு. அவருடைய மனைவியார் வந்து பாவம் வந்து சமைச்சு எடுத்துக்கிட்டு போய் அவருக்கும் சரி அவர் கூட கூத்தடிக்கிற அந்த விபச்சாரிகள்னு சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கும் சேர்த்து சமைச்சு எடுத்துகிட்டு போவாங்களாம். அது எவ்வளோ கொடுமை பாருங்கள். இதுக்கு பேர் தான் திராவிட மாடலாக நமக்கு தெரியல. ஏன்னா இவங்க அடிக்கடி திராவிட மாடல்னு சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியல. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல்னா, ஐயா இந்த திராவிட மாடல் வந்து நம்ம பக்கம் வந்துடாமல் பார்த்துக்கணும். நம்ம குடும்பத்தில், நமக்கு தெரிஞ்சவங்க குடும்பத்தில் இந்த திராவிட மாடல் வந்துடக்கூடாது. கடவுளை நாம் வந்து நினச்சிக்கலாம். இப்போ கூட பாருங்கள், பொன்முடி வந்து சைவம் வைணவம்லாம் பேசினார், வேறு மாதிரி கொச்சையாக பேசினார். முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மனைவியை கூப்பிட்டு போய் நல்லா கும்பிட்டு வந்திருக்காரு. சாமி படம்லாம் கொடுத்துருக்காங்க அவருக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, அங்கே பேசினார்ல மேடையில் சைவம் நம்ம நிற்க வச்சு உட்கார வச்சுலாம் பேசினார். அவர் அளவுக்கு நம்மளால் கொச்சையாக பேச முடியாது. அங்கே போய் திருவண்ணாமலையில் மனைவி கிட்ட வந்து இந்த கோயில் சைவமா வைணவமா அப்படிங்கிறத விவரமாக சொல்லியிருப்பாரா, இந்த மேடையில் சொன்ன விவரத்தை அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரா தெரியல நமக்கு. ஏன்னா வந்து எல்லை மீறி போயிடுச்சு. இதில் நான் கூட வேற ஒரு இதில் பேசியிருந்தேன். இந்த 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 ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், இந்த இந்த கூத்தாடி கும்பல் இருக்க, இதெல்லாமே இந்த திடீர் பணக்காரர்கள். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்குங்கிற அந்த கேஸு. அதனால தானே வந்து 50 கோடி 60 கோடின்னு ஒரு நாளைக்கு பார்ட்டிக்கு செலவு பண்ணுறாங்க. இதை பற்றிய முழு தகவலையும் கொடுத்தவர் வந்து மருமகன் தான். யார்? டெல்லிக்கு கொடுத்தவர் மருமகன் தான் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு தகவல் உலாவுது. இதுக்கு ஒரு புள்ளி வைக்கணுன்னா இவங்களை அடக்கிறதுக்கு அவங்க தான் லாய்க்கு அப்படின்னு இந்த ஏன்னா அவருக்கு தெரியுமில்ல, அவர் நெட்வொர்க்கு 10 வருஷமாக மெயின்டைன் பண்ணவர் தானே, 10-12 வருஷமாக. அப்போது அவருக்கு தகவல் வந்து டெய்லி பேசிஸில் போகும்ல. யார் என்ன பாராளுமன்றத்திலே அவர் போயிட்டு அவரை சுற்றி எம்பிக்கள்லாம் ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு அவரே பாராளுமன்றத்துக்குள்ளே போனார், வந்தார். இல்லை அப்போது அந்த நெட்வொர்க் அவர் வச்சுருக்காருல. அப்போ அண்ணே ரொம்ப தம்பி ரொம்ப வந்து அராஜகம் பண்ணுறாங்கண்ணே, ரொம்ப பாருங்கள் போட்டு நைட்டு பார்ட்டி இவ்வளோ இப்படின்னு வருத்தப்படுற சீனியர் இருப்பான். அவன் எவ்வளோ நல்லவங்கிறது அடுத்த விஷயம். அவனுக்குமே இதுவே ரொம்ப ஓவர்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க போகிறாங்கன்னா, இப்படி போனால் மக்கள்கிட்ட நம்ம எப்படி போய் மூஞ்சி காமிக்கிறது அப்படின்னு வருத்தப்படுறவங்க இருப்பாங்க. அதுவும் சீனியர்களில் நிறைய பேர் இருப்பாங்க. அதோடைய விளைவு தான் வந்து டெல்லிக்கு தகவல் போய் இந்த ரெய்டு வந்தது. இவங்க இந்த ரித்தீஷுங்கிற, இதுக்கு முன்னால் ரித்தீஷ் பேர் உங்களுக்கு தெரியுமா? ஆகாஷ் பாஸ்கரன் பேர் உங்களுக்கு தெரியுமா? விக்ரம் ஜூஜு பேர் உங்களுக்கு தெரியுமா? அவர் 250 கோடி ரூபாய்க்கு வாட்ச் வச்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி வெளியில் வந்துச்சு? புரியுது. எங்கேயோ தகவல் போய் தானே. இந்த தகவலுக்கு காரணம் உள்ளுக்குள்ளேருந்து தான் போயிருக்கு, குடும்பத்துக்குள்ளேருந்து தான் போயிருக்குன்னு ஒரு தகவல் இருக்குது. தெரியல. நல்லது, அதாவது அடக்கி வாசிக்கணும், அவ்வளோதான். ஓவராக எதுவுமே எல்லை மீறினால், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். புரியுது. ஏற்கனவே இது அமிர்தம் மட்டும் இல்லை, இது ஏற்கனவே அவங்க கையில் வச்சுருக்கிறது விஷம், இது கொடிய விஷம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதிமுக வந்து வலிமை வாய்ந்த கட்சியாக மாறிட்டே போதும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. தேமுதிகவுக்கு 2026 நாங்கள் ராஜ்யசபா சீட்டு ஒன்று தரோம் அப்படின்னு சொல்லி 2025 கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அந்த அம்மாவுக்கு பிரேமலதா மேடம்க்கு வந்து வருத்தம் கொடுக்கலன்னு. அதை ஆறுதலுக்காக 2026 கொடுக்குறோன்னு எழுதி வேணால் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. எழுதி கொடுத்துட்டாங்க. அதை எழுதி கொடுத்துருக்காங்க. ரைட்டு, நாங்கள் கூட்டணியை வந்து 2026 முடிவு பண்ணி சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாருமே இந்த கூட்டணி விஷயத்தில் வந்து எவ்வளவு லேட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ லேட்டாக சொல்கிறதுக்கு காரணம் இந்த அரசியல் பேரங்கள் தான். இப்போ திரும்ப கூட என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து கொள்கை கூட்டணிங்கிறாரு, ஒரு நாளைக்கு வந்து எதிர்கட்சிகள்லாம் ஒன்றுபட்டால் தான் சரியாக இருக்குங்கிறாரு. எதிர்கட்சிகள் ஒன்றுபட வேண்டியதை பற்றி திரும்ப ஏன் கவலைப்படுறாரு? இவர் தான் திமுக கூட்டணியில் இருக்காருன்னு முடிவாயிடுச்சுன்னு சொன்னால், எதிர்கட்சி கூட்டணி வந்து சிதறுண்டு இருந்தால் இவர் சந்தோஷம் தானே படணும். இப்போ திரும்ப திமுக கூட்டணியில் இருக்கார்,
எதிர்கட்சிகள்லாம் வந்து அவ்வளோ ஒத்துமையாக இல்லை அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு. அப்போ அவர் சந்தோஷப்படணுமா வருத்தப்படணுமா? சந்தோஷப்படணும். ஆனால் ஆதங்கப்படுறாரு, வருத்தப்படுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இன்னும் திமுக கூட்டணியில் நிச்சயமாக இருக்க போகிறோங்கிறது உறுதி இல்லை. அவர் மனதில் வேறு ஏதோ ஓடுகிறது. அவர் என்ன நினைக்கிறாரு? எதிர்கட்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா நம்மளும் பேசாமல் பொட்டி அங்கே தூக்கிட்டு போயிடுவோம். பாஜக இருந்தாலும் பரவாயில்ல. என்னங்க பாஜக இருந்தால் பரவாயில்லங்கிறீங்க? 2001 திமுக பாஜக மத்திய அரசில் ஒன்றா இருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? 1999 2004 வாஜ்பாய் அரசில் திமுகவும் பாஜகவும் அந்த சமயத்தில் தேர்தலில் மங்களூர் முதல்ல இவர் திருமாவளவன் எம்எல்ஏ ஆனார். எந்த கூட்டணியில்? திமுக பாஜக இருக்கும் அதே கூட்டணியில் விசிக இருந்தது. அப்போ பாஜக வந்து இனிச்சுதா? அப்போ பாஜக மதவாத கட்சி. அப்போது கலைஞரே வந்து மதவாத கட்சியில் ஆர்எஸ்எஸ் வந்து சுய ஒழுக்கம் உள்ள ஒரு இது அமைப்புன்னு சொன்னார்ல. திராவிட கழகம் போல் அது ஒரு சமூக இயக்கம் தான், சமூக இயக்கம்னு சொன்னார். பாஜக மதவாத கட்சி என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னார். கலைஞர் சொன்னது ஒரு பக்கம் விடுங்க, திருமாவளவன் மங்களூரில் நின்று ஜெயிச்சாரே அந்த கூட்டணியில். அப்போ இனிச்சுதா? அப்போ உங்கள் கொள்கை கொத்தவரங்க என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சமயத்தில் சொல்கிறது தான். இப்போ திமுகவில் வந்து இல்லைங்க 6 சீட்டு தாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, என்ன பண்ணுவார்? ஆட்டோமேட்டிக்காக முதல்ல இந்தியா பாகிஸ்தான் அந்த போர் வந்தபோது திருமாவளவன் வந்து ஒரு மாதிரியாக வந்து கொஞ்சம் அதாவது மோடி அரசுக்கு எதிரான இந்திய இராணுவத்தை வந்து கொஞ்சம் ஒரு விமர்சனம் பண்ணுற மாதிரி லேசாக ஒரு விமர்சனம் பண்ணார். எடுத்து பார்த்தீங்கன்னா 4 நாள்லாம் பார்த்தா ஸ்டாலின் பேரணி இந்திய இராணுவத்தை வந்து நாங்கள் வந்து ஆதரித்து பேரணின்னாரு. கப்புன்னு அப்படியே வந்து சைலண்ட் ஆகிட்டார். ஏன்னா இவர் எதிர்பார்க்கல. அங்கேயே வந்து பெரிய இடத்துலையே வந்து பெரிய இந்த திருக்கோஷ்டியூர் ஜால்ரான்னு சொல்லுவாங்க, ஜிங் சக்குன்னு பெருசாக தாம்பாளம் மாதிரி தட்டுவாங்க, அவரே தட்டுறாரு ஸ்டாலின் சாரே. இதுவரையும் திமுக அதை பண்ணதே இல்லை, வரலாற்றில் இதை பண்ணதில்லை. இல்லைங்க, இந்தியாவிலேயே பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் யாரும் கூட பேரணி நடத்தலை. முதல்ல நடத்தினது ஐயா ஸ்டாலின் தான். இப்போ வந்து இவர் வந்து நான் போய் உரிமை குரல் எழுப்பிட்டு வர்றேன்னாரு, போனார்ல. நான் நிதி தமிழ்நாட்டு மக்களின் நிதிக்காக போய் போயிட்டு வந்தோடனே இங்கே போஸ்டர் ஓட்டினாங்க, விழா வச்சாங்க. நிதியை பெற்று வந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு வெற்றின்னு. அப்போ என்ன அர்த்தம்? இவர் போய் கேட்டார். ஸ்டாலினை பார்த்தோன்னே மோடி அப்படியே பூச்சாண்டியை பார்த்து பயப்படுற மாதிரி பயந்துக்கிட்டு நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு கொடுத்துருங்கம்மா 2000 கோடியோ 4000 கோடியோ அப்படின்னு அதுதானே வெற்றி. ஆமாம். ஆனால் அந்த வெற்றின்னு போஸ்டர் போட்ட 3வது நாள் வந்து நிதி கொடுக்கலன்னு போராட்டம். அதான் நீங்கள் போயிட்டு வந்து வெற்றி வந்துருச்சே, அப்புறம் எதுக்கு போராட்டம்? இல்லை போராட்டம் பண்ணுறீங்கன்னா அப்போ அது என்ன வெற்றி? ரெண்டும் ஒன்றோட ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்குல்ல. புரியுது. அப்போது நீங்கள் போனது நிதி விஷயத்துக்கோ உரிமை குரல் விஷயத்துக்கோ இல்லை, என் பையனை காப்பாற்றுங்கன்னு போனீங்க, இவ்வளோதானே. இதுதானே எல்லாரும் பேசப்பட்ட விஷயம். ஸோ அப்போது திருமாவளவன் இப்போ வந்து ஐயோ நம்ம கொஞ்சம் கொடுத்த காசுக்கு ஓவராக போயிட்டோமோ, மோடி அரசு வழக்கமாக ஸ்டாலின்ங்கிற இதில் நம்ம வந்து ஒரு குரல் கொடுத்துட்டோமே அப்படின்னு ஸ்டாலின் திரும்பி பார்த்தா அவர் வந்து தேசிய கொடி ஏந்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு பாதிரியார் அந்த பக்கம் ஒரு இஸ்லாமிய பெரியவர் வச்சுக்கிட்டு அதுலேயும் வழக்கம் போல் ஒரு மத அரசியல் பண்ணிக்கிட்டு அவர் பேரணி போகிறாரு. இந்த சமயத்தில் நம்ம போய் வாய விடக்கூடாது, அடக்கிட்டார். இவ்வளோதாங்க தமிழ்நாட்டு அரசியல். ஸோ இப்போ அதிமுக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து திமுக மீது உள்ள அதிருப்திகள் எல்லாம் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து 10 தொகுதியில் வந்து சர்வே ஒன்று சமீபத்தில் வந்துருக்கு. 10 தொகுதியிலையுமே கொங்கு பகுதியில் வந்து திமுக பின்னடைவுன்னு சொல்கிறாங்க, சென்னையில் பின்னடைவுன்னு சொல்கிறாங்க, இன்னும் சில டெல்டா மாவட்டங்கள்லேயும் பின்னடைவுன்னு சொல்கிறாங்க. டெல்டா மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 50-50 இருக்குன்றாங்க. அதாவது அதிமுக கூட்டணி திமுக அந்த கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது 50-50ங்கிறாங்க. இப்படி வந்து நாங்கள் 234 200 ஜெயிப்போம்னு சொன்னதுலேருந்து இப்போ இந்த சர்வேயெல்லாம் பார்க்கும்போது பார்த்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி
ஸ்ட்ராங் ஆகிட்டு வருதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதில் தேமுதிக அதெல்லாம் வந்து பாமக வேறு இப்போ வந்து பிரச்சனையில் இருக்குது. அன்புமணி அதில் வந்து செட்டில் ஆகிடும். ஏங்க அந்த காலத்தில் மூக்காழகிரியோட நாங்கள் வந்து தினகரன் பத்திரிகையை வந்து எரித்து 3 பேர் செத்து போன விஷயத்திலேயே திடீர்னு ஒரு நாளைக்கு எல்லோரும் ஒன்றா குடும்பத்தில் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கண்கள் பனித்தன இதயம் இனித்ததுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து முடிச்சு விட்டாங்க. ஏன்னா குடும்ப சொத்தை பாதுகாக்கணும்ல. சண்டை போட்டுருந்தோம்னா அப்புறம் வந்து மற்றவன் வந்து அடிச்சுட்டு போயிடுவான்ல. துரைமுருகன் வந்து பிடிக்கிட்டு போயிடுவார், கேனர் வந்து பிடிக்கிட்டு போயிடுவார், எல்லோரும் வந்து பிடுவாங்கல்ல. அப்போ வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தார், இத்தனை பேர் இருக்காங்கல்ல. நீங்கள் நம்ம குடும்பத்தை தாண்டி போகக்கூடாதுல்ல. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் அந்தந்த சுயலாபத்தை பார்ப்பாங்க. அன்புமணி பக்கம்தான் வந்து பெரும்பாலான நிர்வாகிகள் இருக்காங்க. சொத்தும் வந்து கட்சி சொத்தும் வந்து அன்புமணி பக்கம்தான் இருக்குது. ராமதாஸ் அவர்களுக்கு 90 வயது ஆகிவிட்டது, 90 கிட்டத்தட்ட. இதுக்கப்புறம் அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவர் கட்சி தனியாக வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த செயற்குழு நிர்வாகியில் 13 பேர் தான் அங்கே போனாங்க. இங்கே 203 பேர் போகல. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பலம் இருக்குதுன்னு தெரியும். அது கொஞ்சம் சும்மா அவர் கலைஞர் கூட பேசினார். அழகிரி வந்து என்னை நெஞ்சில் உதைத்தார், கன்னத்தில் அறைந்தார், ஸ்டாலின் வந்து கொஞ்ச நாள் இறந்து விடுவார் நோயால்னு சொன்னார்னுலாம் பேசினார். என்னாச்சு? இப்போ நேற்று கூட முந்தானத்து மதுரையில் போய் அழகிரியும் ரொம்ப பார்த்தாங்க, போனாங்க, பேசினாங்க. ரோட் ஷோ போகிறப்போ போய் பார்த்துட்டு தான் முடிஞ்சது. ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் வேறு வழி இல்லாமல் வந்துடுது. அதே மாதிரி ராமதாஸ் இப்போ என்ன சொன்னார்? பாட்டில் எடுத்து அம்மா மேலே அடித்தார் அன்புமணி. 35 வயசில் அமைச்சராகினது ஏன் தப்பு? மைக்கு தூக்கி என் தலையில் போட்டது போல டேபிளில் போட்டார். அவன் போட்டார், ரைட்டு. பட்டு இப்போ கட்சி உடஞ்சதுன்னா வந்து 50-50 உடையும், இல்லை ஒரு 80-20 90-10 உடையும். அன்புமணிக்கு அதிகமாக பெரும்பான்மை. ராமதாஸ் என்ன பண்ணுவார்? ராமதாஸ் திமுக பக்கம் போகணும்னு நினைக்கிறாரு. அன்புமணி அதிமுக பாஜக பக்கம் போகணும்னு நினைக்கிறாரு. அவர் ஏன் நினைக்கிறாரு? அவர் வந்து எம்பி ஆனார்னா மத்திய அமைச்சர் ஆகலாம். 2029 வரைக்கும் மோடி அரசு இருக்குது. இப்போ போகிற போக்கு பார்த்தா ராகுல் காந்திலாம் இருக்கிற வரைக்கும் மோடிக்கு எந்த கவலையும் இல்லை. 2034 வரைக்கும் கூட மோடியோ இல்லை மோடி இல்லாமல் ஒரு யோகியோ இல்லை வேறு ஆக பாஜக அரசு வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா வேறு எந்த கட்சியும், காங்கிரஸோ வேறு எந்த கட்சியும், இப்போ சசி தரூர் பாருங்கள், ஆனந்த் சர்மா பாருங்கள், சல்மான் குர்ஷித் பாருங்கள், அந்த இதில் போயிருக்காங்க, இந்த கனிமொழி போனாங்களே, அதே மாதிரி அந்த மற்ற நாடுகளுக்கு வந்து இந்த பாகிஸ்தான் போகிற பற்றி 3 பேரும் மோடியை புகழ்ந்து மோடி அரசை புகழ்ந்துட்டு வராங்க. காங்கிரஸில் திட்டுறாங்க ஏன் புகழறான்னு. அப்போ சல்மான் குர்ஷித் கேட்குறாரு, ஆதி காலத்து காங்கிரஸ்காரர் ஒருத்தன் தேசப்பற்றா இருக்கிறது ஒரு தப்பா? திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்துருச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காங்கிரஸில் வெறுத்து போய் இனிமேல் காங்கிரஸை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு அடுத்து எப்போனாலும் இந்த பக்கம் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். சரி, அதாவது நான் சொல்கிறது அரசியல் சூழ்நிலை. இதில் யார் ரைட்டு தப்புன்னு தவிர இதுதான் அரசியல். அப்போது அன்புமணி என்ன பண்ணுவார்? பாஜகவுடன் ஒத்து போகக்கூடியதாக இப்போ அதிமுக பாஜக தான் ஒன்றா இருக்குது. அப்போ அந்த கூட்டணிக்கு தான் போவார் கடைசியில். ராமதாஸ் வந்து அந்த பையன் முகுந்தனும் வந்து ஆளே விடுங்க, எனக்கு இந்த பதவியே வேணான்னு எழுதி விட்டு வெளியே போயிட்டார், பிரச்சனை தாங்காமல். அன்புமணி ராமதாஸை எதிர்த்து போராடுற அளவுக்கு அவருக்கு ஒன்றும் பவர் இல்லை. ராமதாஸுக்கே பெருசாக பவர் இல்லை இன்றைக்கி அப்படின்னு சொல்லும்போது என்ன அவருக்கு ராமதாஸுக்கு இந்த ஜிகே மணி கூடவே இருக்கார். ஜிகே மணி வந்து அவருடைய பையன் தமிழ்குமரனும் உதயநிதியும் நண்பர்கள். அவர் லைக்காவில் இருந்தார் தமிழ்குமரன், சிஓ, அவர்கள் நண்பர்கள். அந்த லைக்கா ரெட் ஜெயண்ட்டு இப்படி. அப்போ அந்த நட்பை வச்சுக்கிட்டு, பட் ஜிகே மணி மட்டும் வச்சுக்கிட்டு கட்சி நடத்த முடியாதுல்ல. அப்படி தானே ஒரு காலத்தில் வைகோ வந்து அப்படியான்னு ஒரே பில்டப்லாம் கொடுத்துருந்தாரு. இப்போ வைகோ எங்கே இருக்கார் பாருங்க. யாரை வந்து கண்ணாமுன்னான்னு திட்டிகிட்டு இருந்தாரோ அவங்க வேட்டியை பிடிச்சிட்டு தான் அலையிறாரு இப்போது. அது கூட இந்த ராஜ்யசபா எம்பி கூட அவர் கிடைக்காம போச்சு. ஆக இன்றைக்கி உள்ள சூழ்நிலை இதுதான். திமுகவுடைய நிலை வந்து, அதாவது வெளியில் லிப்ஸ்டிக் பவுடர்லாம் ஒத்திக்கிட்டா அப்படி ஒரு ஒரு மேக்கப் போட்டால் கூட உள்ளுக்குள்ளே, அதாவது ஒய்யார கொண்டையாம் உள்ளுக்குள்ளே ஈரும் பேணுமாம்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பழைய பாட்டில் வரும், புதையல் படம்னு நினைக்கிறேன். புரியுது. அது மாதிரி ஒய்யார கொண்டை தான் இப்போ திமுக. உள்ளுக்குள்ளே ஈரும் பேணும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எந்த நேரத்தில் வந்து எந்த மாதிரி ஆகும்னு தெரியாது. இதில் இந்த சமயத்தில் உதயநிதி பிரச்சனை, உதயநிதியை சுற்றி உள்ள பிரச்சனைகள் வருது. அவர் உடம்பு சரியாக போய் வந்துடுவார் ஒரு வாரத்தில்னு வச்சுப்போம், அது வச்சுப்போம். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் அடக்கி வாசித்தார்னா அவருக்கு நல்லது, அவர் கட்சிக்கு நல்லது. ஆட்சிக்கு வரலைங்கிறது ஒரு
அடுத்த விஷயங்க. புரியுது. ஒரு இயக்கம் இவ்வளோ வருஷமாக இருக்கிற இயக்கம், காணாமல் போன இயக்கங்கள் எவ்வளோ இருக்குது. கம்யூனிஸ்ட்லாம் எங்கே இருக்காங்க? ஒரு காலத்தில் வந்து நாகப்பட்டினம்னா கம்யூனிஸ்ட்டு, அம்பத்தூர்னா கம்யூனிஸ்ட்டு, இதுனா கம்யூனிஸ்ட்டு, அதுனா கம்யூனிஸ்ட்டுன்னு ஒரு இதில் ஒரு 10 தொகுதி இருந்தது. நீங்கள் ஏதாவது ஒரு தொகுதி சொல்லுங்கள் கம்யூனிஸ்ட் நின்னா ஜெயிப்பாங்கன்னு. 2 தொகுதி, அதுவும் எந்த தொகுதி அவங்க கொடுக்குறாங்களோ அங்கே தான் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தொகுதியில் இவங்க நின்னா கட்டாயம் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தொகுதி எங்கேயாவது இருக்கா பாருங்கள். ஒரு பீரியடில் இருந்தது. ஆமாம். நாகப்பட்டினம், அம்பத்தூர், நான் சொல்கிறதெல்லாம் அந்த தொழில் அதாவது யூனியன் இருக்கக்கூடிய பல இடங்கள். இப்போ என்னாச்சு? கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் எங்கே போச்சு? ஏதோ கெஞ்சி கூத்தாடி ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கிட்டு அந்த மாதிரி நிலைமையில் தானே வந்துச்சு. அதை மாதிரி வைகோ, கலைஞர் கருணாநிதிக்கு அப்புறம் வந்து ஸ்டாலின் இல்லை வைகோ தான் இருக்கிற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தானே பிரச்சனையே வந்து வெளியே வந்தார் அவர். கருணாநிதி வந்து வைகோ என்னை கொலை செய்ய சதி செய்கிறார், ஈழத்துக்காரர்களை வைத்து என்னை கொலை செய்ய சதி செய்கிறார்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என் கல்லறையில் கூட திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார் வைகோ. இப்போ எங்கே நிற்கிறாரு? இதுதான் அரசியல். அப்போது திமுக இப்போ அடக்கி வாசிக்கலைன்னா அடக்கம் செய்யப்படும். இப்போ அடக்கமாக இருந்துட்டா நான் சொல்கிற அந்த அடக்கம் வராது. புரியுது. இவ்வளோதான். அதனால் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த கட்சியாக அந்த கட்சியாக நம்ம ஜனநாயகத்தில் வந்து ஆக சிறந்த கட்சி இதுதான், 100% வந்து உத்தமமான கட்சி அப்படின்னு ஒரு கட்சியும் கிடையாது. நான் வந்து பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக எல்லா கட்சியும் சேர்த்து சொல்கிறேன். பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் இந்த கோடுகள் மாதிரி போட்டு எந்த கோடு பெருசு எந்த கோடு சின்னதுன்னு வேணால் பார்க்கலாமே தவிர, அப்படி தான் நீங்கள் முடிவு பண்ண முடியுமே தவிர, ரொம்ப ஆகச்சிறந்த அப்படியா இருந்தால் ஏங்க வந்து நல்ல கண்ணு மாதிரி ஒரு அருமையான ஒரு நேர்மையான ஒரு கம்யூனிஸ்ட் அரசியல்வாதி வந்து கோயம்புத்தூரில் நிற்க வச்சு 2000 ஓட்டு கூட வாங்காமல் டெபாசிட் இழக்கிறாரு? நல்லவர்கள் தான் வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள்னா நல்ல கண்ணு போன்றவர்கள்லாம் தேர்ந்தெடுத்துருக்கணும். இல்லையே, நடக்கிறது இல்லையே. நம்ம வந்து யதார்த்தத்தை சொல்கிறோம். அதனால் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு திருப்பு முனையில் இருக்கிறது என்பது உண்மை. இது எந்த பக்கம் திரும்புது? ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க, என்ன போன தடவை 2000 ரூபா கொடுத்தா அந்த தடவை 3000 ரூபா கொடுத்து எப்படியாவது ஓட்டு வாங்கிடலாம் நினைப்பாங்க. ஆனால் மக்களுடைய அதிருப்தி ஒரேடியாக அதிகமாக போச்சுன்னா மக்கள் வந்து முட்டாள்கள் இல்லை. சமயத்தில் என்ன பண்ணுவான், 3000 ரூபாயை வாங்கிட்டு எதிர்பக்கம் குத்திட்டான்னா, நிறைய தடவை நடந்திருக்கு. அப்படி ரூபாயை கொடுக்கும்போது வாங்கிப்போம், அந்த பக்கம் குத்திடுவோன்னு குத்திட்டான்னா முடிஞ்சு போச்சு இல்லை. ஸோ இது நடக்காமல் பார்த்துக்கணுன்னா திமுக கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். யார் அடக்கி வாசிக்கணும்? திமுகவின் இளைய தலைமுறை. ஏன்னா இப்போ ஸ்டாலின் சார் அவர் வந்து அவருடைய வயதுக்கு வந்து அவர் வந்து பணியாற்றுறாரு, போகிறாரு, வராரு, இருக்கார். அவருக்கு உடல்நிலை ஏதோ சரியாக இல்லைங்கிறாங்க, இருந்தாலும் ஆக்டிவாக தான் இருக்கார், போயிட்டுருக்கார். அப்போ அடுத்த இளைய தலைமுறை, நான் சொல்கிறது ஸ்டாலின் வீட்டில் மட்டும் இல்லாமல் பொதுவாக திமுக தலைவர்களுடைய இளைய தலைமுறைகள்லாம் அடக்கி வாசிக்கலைனால் கட்டாயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆட்சி மாற்றம் ஏற்படும் மட்டுமல்லாமல் இப்போ புதுசாக வந்துட்டாங்க. விஜய் வந்துட்டார், சீமான் இருந்துக்கிட்டு இருக்கார். ஒரு ஸ்டேஜில் வந்து ஜனங்களுக்கு வந்து அந்த மாற்றம் வேணும் அப்படிங்கும்போது, ஏன் சீமானுக்கு போட்டால் என்ன, விஜய்க்கு போட்டால் என்ன, புதுசாக வரவங்களுக்கு போட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னால் காணாமல் போயிடுவாங்க. இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.